ஹலோ மக்களே 657 பேர்லாம் போன எபிசோட்ல ரெபிகா அவளோட ஆட்டமே வேற லெவலா இருக்கு. எல்லாத்தையும் லூஃபி நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. என்னன்னு பார்த்தா இவளுக்கு அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு, ஆனா அவளுக்கே தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா லோகங்கிறது ஒரு பெரிய கிளாடியேட்டர் வந்து ரெபேக்கா கதையை முடிக்க மாசா வந்து நின்னுட்டு இருக்கான். அவளும் ஸ்டன் ஆயிப்பி நின்னுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பாட்டோலிமியோ தான் கட்டுறாங்க. ஜோரோ சென்பாய் நீங்களா வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் உயிரை கொடுத்து நான் லூஃபி சென்பாயை கூட்டு வரும்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபி சென்பாய்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சுத்தி வரான். எப்பாட லூஃபி சென்பாய் நான் பார்க்க போறேன், அவர்கிட்ட போய் பேச போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஹார்ட் பீட் அடிக்குன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நான் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இங்க வந்திருக்காங்கன்னா அவங்களோட குரூ மெம்பர் இங்க தான் இருப்பாங்க. பிளாக் ஃபுட் சாஞ்சி, சோகி கிங்கு, சிஸ் நாமி, சோப்பர், அதுக்கப்புறம் நீக்கோ, ரொபின், பிராங்கி, ப்ரூக் எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க. இவங்களை பார்க்கறது நான் ரொம்ப ஆர்வத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டோலிமியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நாளுக்கு தானடா நான் காத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் யாருமே ஏன் லூஃபி சென்பாய் கூட இல்ல, ஒண்ணுமே புரியலையே. மொத்த குரூமேட்டையும் ஆளக்கானு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். சடனா அங்க ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு, அது கீழே நடந்து போறான். இந்த இடமே வித்தியாசமா இருக்கு, லூஃபி சென்பாய் இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு நடந்து போனவன் சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அடிபட்ட எல்லாத்தையும் வந்து அங்கதான் தூக்கிட்டு வராங்க. பாட்டிலுமே அங்க உள்ள வரான். என்ன ரூம்டா இதுன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான். அதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரூம். அடுத்தடுத்த பேஷண்ட் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாரும் ஒரே இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. லூஃபி சென்பாய் எதுக்கிட்ட அடிபட்ட இடத்துல இருக்க போறாரு, நம்ம உள்ள போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறானுங்க அவனுங்க. இவர் எதுக்கிட்ட இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. மிஸ்டர் பாட்டிலையும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அடிபட்டவங்க மட்டும் தான் இங்க வரணும்னு சொல்றானுங்க அவனுங்க. டேய் தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாட்டிலையும். பாஸ் உங்களுக்கு எல்லாம் வந்து எங்களால இங்க ட்ரீட் பண்ண முடியாது சொல்றாங்க, லூசர்ஸ் மட்டும் தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அடே லூசர்ஸ் மட்டும் தான் இங்க ட்ரீட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே பாட்டிலையும் எங்களையடா கிண்டல் அடிக்க, நீ வின் பண்ணிட்டா நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு வாரம் ஆறானுங்க அங்க இருந்து. டே இந்த மாதிரி முட்டாள இடத்துல எனக்கு வேலை கிடையாது தெரிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டிலையும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இங்க எதுக்குடா அவன் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு பூவோ பாக்குறான். அவன் தான் கானோ கிங்டத்துல உள்ளவன். மிஸ்டர் சாய் அடுத்து நீங்க தான் வரணும்னு சொல்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள வந்து சாய் கத்திக்கிட்டு இருக்கான். டே என்னோட ஓல்டு மேன் உள்ள போனாரு, இன்னும் வெளியே வரல, என்னடாச்சுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜீஞ்சோன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் என்ன செத்துட்டாரா, எங்கடா போனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். வாயை முடிட்டு உள்ள போடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். டே அவர் இறந்துட்டாருன்னா ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சொல்லிருங்க, அதெல்லாம் மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாயோ கத்திக்கிட்டு இருக்கான். ஐடியோ வந்து தலையிலே கை வைக்கிறேன். ஏன்டா ரொம்ப கத்துறன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாடு அங்கதான் கிடக்கு. சார் அவர் பேக் டோர் வழியோடி வெளியே போயிட்டார் சார், ட்ரீட் பண்ண யாருமே ஃப்ரெண்டோட வரமாட்டாங்க, பின்னாடி வழியோடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க. அடே இதான் விஷயமா, இதை நான் மறந்துட்டேன்னு சொல்றான் சாய். டே நீ மன்னிச்சிருங்கடா, உங்க மேல நான் சந்தேகப்பட்டுட்டேனே, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு சடனா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எமோஷனலா மன்னிப்பு கேட்கறான். சரி சார் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா கானோ கிங்டத்தில் உள்ள சாய் தானே சார், நீங்க இந்த பெட்ல வந்து படுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் படுக்கிறான். கண்ணை மூடுங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூணு அடுத்து செகண்ட் ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறாங்க. பார்த்தா சாய் மேல இருந்து ஏதோ ஒரு டனலுக்குள்ள போய் விழுறான். பார்த்தா எங்கடா விழுறேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு இடத்துல விழுந்து செதறதான். பார்த்தா சுத்தி ஃபுல்லா டாய்ஸா தான் கிடக்கு. என்னடா இது டாய்ஸ்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அவன் டாய்ஸும் ஃபைட்டர்ஸ் மட்டும் தான்டா இருக்காங்க, வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஹஜுருதீன், அவன் எல்பாஃபூர்ல உள்ளவன். காய்ஸ் என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா தாத்தாவும் அங்கதான் இருக்காரு. தோத்த எல்லா லூசரையும் இங்க கூட்டு வந்து இதுல வந்து கீழே தள்ளி இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ல வர, அப்புறம் நம்ம வெளியே போக முடியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டொஃப்ளமிங்கம் பார்த்த வேலைடா, எலிசபெல்லோவும் இங்கதான் இருக்காரு பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் பஞ்சால கூட அந்த வாழை உடைக்க முடியல, அதான் எனக்கு புரியலன்னு சொல்றாரு கிங்கு. இது ஒருவேளை வாழை இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிக் பண்றவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளெல்லாம் கலெக்ட் பண்ணி இவனுக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃபைட்டர்ஸ்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருக்கானுங்க. டான் ஜிஞ்சோ டென்ஷன் ஆயிட்டாரு. டொஃப்ளமிங்கம் உன்னை விட மாட்டேன்டா, உன்னோட கிராண்ட் சில்ட்ரன் வர அவங்க கதையை முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டான் ஜிஞ்சோவோ கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வெளியே மேட்சை தான் காட்டுறாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல. பார்த்தா இங்க ரெபேக்காவோ லோகன் கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா லோகனோ வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் கழுத்தை உடைக்கவா, உன் காலை உடைக்கவா, உன் மூஞ்ச உடைக்கவான்னு சொல்லிட்டு ஒன்னா ரெபேக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே கத்துறாங்க. அவள் கைய காலை எல்லாத்தையும் உடைங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. மொத்த பாடியும் உடைச்சு எரிய போறேன், இவளை அப்படியே ஒரு குட்டி பால் மாதிரி மாத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாடியேட்டரோ பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நக்கலா சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். இவனுக்கு அப்படி என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு. முன்னாள் கிங் மேல எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கதான் செய்யுது, அது காலகாலமா தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றானுங்க அவனுக்கு. அவன் நல்லவளா தானே இருக்கா, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் உடம்புல அடிபட்டு என் கை கால்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு வருத்தப்பட்டு எனக்கு தான் தெரியும். ஆனா அவ எப்பவுமே வருவா, எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. அவ இல்லைன்னா நாங்களே இங்க இல்லைன்னு சொல்றானுங்க அவனுக்கு. ஏகப்பட்ட மக்கள் வந்து வெளியே இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே அதை மறக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம.
அன்னைக்கு ராத்திரி இப்படி என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். அப்படியா, சரி நான் சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெபேக்கா, நீ உன் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்னைக்குமே அடுத்தவங்க கதையவே கேட்க மாட்டான். லோகன் உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெபேக்காவை சுத்தி சுத்தி கிளம்புறா. பார்த்தா மாசா கட்டுறா ரெபேக்கா. ஆனா அவனோட அட்டாக் ஒண்ணு 500 கிலோக்கு மேல இருக்கு. ரெபேக்கா சிக்கணும் அவ கதை முடிஞ்சிரும். ஆனா ரெபேக்கா ஜெட்டு வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறா. உன்னை ஓட விட்டாதானு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு வரான். அவளை ட்ராக் பண்ணி அவளை டவுன் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ரெபேக்கா கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கோ மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கி. ஆனா துரத்திட்டு வரானுங்க. உன் கதையை பின்னாடி இருந்து முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் லோகனை ஒருத்தன் அடிக்கலான்னு வரான். டேய் கோலத்தனமா அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை லாக் பண்ணிடவே செஞ்சுட்டான். ஒருத்தன் பாஞ்சு வந்தான். அவனை கேட்ச் பண்றான். கேட்ச் பண்ணிட்டு உடம்ப துண்டு துண்டா உடைக்கிறான். இதான் என்னோட சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெபேக்காவா அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா. அவ எங்க ஓடுறானே புரியல. ஆனா அந்த லோகனும் அங்க இருக்க சுத்தி இருக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு ரெபேக்காவை துரத்திக்கிட்டே வரான். ரெபேக்காவை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு கத்துறாங்க. அவளோட ரத்தத்தை பார்க்கணும்னு சொல்றானுங்க. ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் நெருப்பால ஒருத்தன் அடிக்க பண்றான். அட்டாக் பண்ணு ரெபேக்கா மேல விழுறாங்க. ரெபேக்கா ஒரு சோடா கீழே விழுந்துருச்சு. சோடா எடுக்க போறதுக்குள்ள லோகன் சோடா காலால லாக் பண்றான். அவ கையில சோடு வர இல்ல. ஆனா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. வேற லெவலா ரிஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு போறான். ஆனா இருந்தாலும் ரெபேக்காவை லாக் பண்றான். கடைசியா ரெபேக்கா கதையே முடிய போது கேட்ச் வர பண்ணிட்டான். அவளும் ஒரு பக்கம் மயங்கிரவே செஞ்சுட்டா. நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லோகன் ஒரு பக்கம். எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்க யாருன்னு காட்டுங்க அவ கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு ரோலிங் லோகனை பார்த்தாலே வேற லெவல்ல நிக்கிறான். பயங்கரமா இருக்கிறான் அவன். உன்னை இப்ப என்ன பண்ண, தரையில தூக்கி போட்டு அடிக்கவா இல்ல உடம்ப பிச்சு எரியவான்னு சொல்லிட்டு அவளை அப்படி பிரஸ் பண்றான். பார்த்து அவளுக்கு உடம்புலாம் வலிக்கு எலும்பையே உடைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். வலியால துடிக்கா. ரெபேக்கான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வர கத்துறாங்க. அன்டிஃபீட்டட் கேர்ள் கதை முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை பிச்சு எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. ரெபேக்காவை சுத்தி இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. சோல்ஜர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசிச்சு பாக்குறா. உன்னோட லோவர் பாடி யூஸ் பண்ணி சண்டை போடுற ரெபேக்கா, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் ஆலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. பார்த்தா சோல்ஜர்ஸ் ஆன பத்தி ஒன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்குள்ள காம்படிஷன்ல சண்டை போட்டே திருவன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் வந்திருக்கவே செஞ்சிருக்கா. இந்த காம்படிஷன்ல உன்னால ஜெயிக்க முடியாது, நீ செத்துருவ, நான் உன்னை அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்காம தான் வந்திருக்கா. பார்த்தா அழுதுகிட்டே இருக்கா. ரெபேக்காவை விடுடான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் அடிக்குது. பார்த்தா அது கிளாடியேட்டர். இன்னொரு லேடி வரா. கிளாடியேட்டர் அஜிலியா வந்துட்டா. பார்த்தா மாசா காட்டுறா. அவ ரெபேக்காவை காப்பாத்துறா. ஓல்டு உமன் நீங்க வேற லெவல்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவ மாசா காட்டுறா. ரெபேக்கா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அஜிலியா கட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றின்னு சொல்றா. நீ ஃபிளேர் போட்டு தானே ஜெயிக்கணும், உனக்கு அதனால தைரியம் இருக்கணும், நீ மாசா காட்டுன்னு சொல்லிட்டு அஜிலியா ஸ்டார்ட் பண்றா. என்னையவா அட்டாக் பண்ற, உங்க ரெண்டு ஒரு கதையை சேர்த்து முடிக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான் லோகன். அஜிலியா வேற லெவல் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க இருந்து இருக்காத வேற இடத்த நோக்கி போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அஜிலியா. பார்த்தா அட்டாக்க வாங்கி மாசா அட்டாக் பண்றாரு. அவளும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அஜிலியாவை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். நீ கீழே கொஞ்சம் சாய், இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரா ரெபேக்கா. வந்துட்டு ஒரு போடு போட பாக்குறா. உன்னோட அட்டாக்ல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடன் அந்த அட்டாக்க ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு வாராவா. சுத்திக்கிட்டு வந்தோடனே அவன் சாயிரான். சாஞ்சோடனே காலை ஒரு தட்டி விட்டுறா. பார்த்தா அப்படி ரிங்கோட கார்னருக்கு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். தடிக்கு மேல தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டான். ரெபேக்கா வேற லெவல் பண்ணிட்டா. ரோலிங் லோகனையே தள்ளி விட்டு மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே நான் சிறப்பே பண்ண மாட்டாங்க. எல்லா அட்டாக்கையும் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரெபேக்கா, நீ வேற லெவல் சொல்றாங்க. இதுல ஏகப்பட்ட பேர் வேற துரத்திக்கிட்டு வராங்க. சாக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஃபைனல் மேட்சுக்கு போகணும், அது என்ன நடந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் அஜிலியோ பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ரெபேக்கா ஒன்னும் சும்மா இல்ல. அவரோட அப்சர்வேஷன் வேற லெவலா இருக்கு. லூஃபிய கொண்டாடுறான். ரெபேக்கான்னு சொல்லிட்டு எல்லார் கதையும் முடி. ரெபேக்கா நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா கேவண்டிஷ் வர கட்டுறாங்க. டே கேபேஜ் உன்னைய வேண்டா கூப்பிடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் அவளை ஸ்ட்ரெயிட்டா போய் சீர பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது வேற நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா லூஃபி. யாரெல்லாம் வின்னரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுவாங்க. யாரெல்லாம் லூசரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் பின்னாடி தள்ளப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டொஃப்ளமிங்கத்துக்கு கட்டுப்படுறவங்க வின்னர், டொஃப்ளமிங்கத்துக்கு கட்டுப்படாதவங்க லூசர். இதான் அந்த உலகத்தில் உள்ள நீதின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்கள ட்ராஷ்ல தூக்கி போட்டு அவங்கள ஒரே லாக் பண்ணிடுவான். அவங்களால சர்ஃபேஸுக்கு வெளியே வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. என்னடான்னு சொல்லி லூஃபி பழச யோசிச்சு பாக்குறான். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தூக்கி போட்ட குப்பையை தான் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவன் வாழ்ந்திருப்பான். உனக்கு இந்த இடத்துல பேட் ஃபீலிங் வந்துருச்சாலே உனக்கு சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஊர்லயும் கருப்பான பகுதிகள்லாம் இருக்கதான் செய்து, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாருன்னு சொல்றாங்க. சரிடா இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். அவங்கிறது போனோன்னு இங்க பாட்டிலுமே தான் கட்டுறாங்க. லூஃபி சென்பை என்னால பார்க்கவே முடியல. ஜோரோ சென்பை எங்கடா இருப்பாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா லூஃபி எங்க வந்த உடனே பாட்டிலுமே செதறிட்டான். லூஃபி சென்பாய் உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். அதோட முடியாத கிடையாது. சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் வாங்கி see you bye.